நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 81வது தசகம். சுபத்திரை திருமணம் முதலியன. அஷ்டமகிஷி விவாகம். விபோ குருவாயூரப்பா, பகவானிடம் மிகுந்த அன்பு பூண்ட அழகுமிக்க சத்யபாமையோடு எப்பொழுதும் கூடி குழாவி அவளை மகிழ்ச்சியடையச் செய்தீர்கள். மேலும் அவளோடு திரௌபதியின் திருமணத்திற்கு சென்றார் நம்பகவான். பாண்டவர்களை மகிழ்விக்க சிறிது காலம் அஸ்தினாபுரத்திலே தங்கி இருந்தார். பிறகு காண்டவம் என்கின்ற வனத்திலே இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு புதிய நகரத்தை தெய்வதச்சனான விஸ்வகர்மாவை கொண்டு பாண்டவர்களுக்காக இந்திரபிரஸ்தம் என்ற ஒரு புதிய நகரத்தை நிர்மாணிக்கச் செய்து துவாரகைக்கு எழுந்தருளினார். மங்களமான அழகு படைத்த தங்களது தங்கை சுபத்திரையை தனக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு துரியோதனனை வேண்டினான். ஆனால் தீர்த்த யாத்திரை மேற்கொண்டிருந்த அர்ஜுனன் பகவானுடைய சொற்படி கபட சந்நியாசி வேடம் பூண்டு சுபத்திரையை கவர்ந்து சென்றான். அதனால் சினம் கொண்ட பலராமனை ஆறுதல் அடையச் செய்து அவருடனும் சத்யபாமையுடனும் அர்ஜுனனுக்கு மகிழ்ச்சி அளிக்கவே இந்திரபிரஸ்தம் சென்றார் நம்பகவான். மேலும் அங்கு அர்ஜுனனுடன் சேர்ந்து ஆனந்தமாக வேட்டையாடி வருகையிலே யமுனை கரையில் சூரியன் மகளான காளிந்தியை சந்திக்கவே அவளை ஏற்றுக்கொண்டு வழியில் காண்டவவனத்தை அக்னிக்கு இரையாக்கி அவரை மகிழச் செய்து நாடு திரும்பினார். தேவதேவனே, அத்தை ராஜாத்தி தேவியின் மகளான அவந்தி இளவரசி மித்ரவிந்தை பகவானிடம் மிக்க காதல் கொண்டிருந்தும் தனது அண்ணன்மார்களிடம் உள்ள பயத்தினால் தன்வயமற்று இருக்கையில் சுயம்வரத்தில் அரசர்கள் மத்தியில் அவளை கவர்ந்து சென்று திருமணம் செய்து கொண்டார். அதன்பின் அயோத்தி சென்று நக்னஜித் என்ற மன்னனின் பெண்ணான சத்யா என்பவளை பணயமாக வைத்த 7 முரட்டு காளைகளையும் 7 திருவுருக்கொண்டு அடக்கி அப்போட்டியிலே வென்று திருமணம் செய்து கொண்டார். வேண்டிய வரம் அளிப்பவரே, கேகய நாட்டு அரச குமாரர்களான சந்தர்த்தனன் முதலியவர்கள் அவர்களுடைய உடன் பிறந்தவர்களான பத்ரை என்பவளையும் பகவானுக்கு விவாகம் செய்து கொடுத்தனர். அவளும் தங்களது அத்தை சுருதகீர்த்தியின் மகள்தான். அர்ஜுனன் முதலியவர்களாலும் கூட அடித்து வீழ்த்த முடியாத தண்ணீரிலே அதன் பிரதிபிம்பத்தை பார்த்து மட்டுமே அறுத்து வீழ்த்தக்கூடிய மீன் உருவ இலக்கை அடித்து வீழ்த்தி மத்திர மன்னன் மகளாகிய லக்ஷ்மணை என்பவளை சுயம்வரத்திலே மனைவியாக நம் பகவான் ஏற்றுக்கொண்டார். இவ்வாறு பகவானுக்கு மனைவியர் 8 பேர் அமைந்தனர். இதற்கிடையிலே பூமி தேவியின் மைந்தனான நரகாசுரனைய கொடுஞ்செயல்களை பற்றி இந்திரன் கூட அதை பற்றி கேட்டறிந்தார். நினைத்த போது உடனே வருகிற புல் அரசனான கருடன் மேல் ஏறிக்கொண்டு சத்யபாமையை மடியிலே வைத்துக்கொண்டு உத்தியான வனத்திற்கு செல்வது போல் பெருமகிழ்ச்சியோடு பகைவனான நரகாசுரனது பட்டினத்துக்கு சென்றார். அந்நகரின் கோட்டை கொத்தளங்களை இடித்து தள்ளி படைகளையெல்லாம் அழித்தொழித்து அவற்றின் இரத்தத்தால் பிராக்யோதிசபுரம் எனும் அவனது பட்டணத்தை பிராக்யோஜிதபுரம் என்பது நரகாசுரனுடைய பட்டினம். சோனித்தபுரம், அதாவது இரத்தம் வழியும் ஊர், சோனித்தபுரம் என்று பெயர் மாறும்படி நரகாசுரனுக்கு உதவி புரிவதற்காக 5 முகம் படைத்த முரண் எனும் அசுரன் கடலின் நடுவிலிருந்து வெளிக்கிளம்பி பகவானை எதிர்த்து வந்தான். அவனை பகவானது சக்கரப்படையால் தலையறுத்து விழுமாறு வதைத்தார். அதன்பின் 4 தந்தங்களை உடைய சிறந்த யானைப்படையுடன் போர் செய்த நரகாசுரனை சக்கராயுதத்தினால் வெட்டி வீழ்த்தினார். மேலும் பகவானது திருக்கரங்களால் இறந்த நரகாசுரனை நரகத்திற்கு செல்லாதவாறு அருள் புரிந்தாராம். சம்சார கடலை தாண்டியவனாக நரகாசுரனுக்கு அருள் புரிந்தார் நம்பகவான். நரகாசுரனின் தாயாகிய பூமி பிராட்டியால், பூமி பிராட்டி தான் நரகாசுரனின் தாய் என்பதை நாராயண பட்டத்திரி நமக்கு எடுத்துச் சொல்கிறார். உடனே அவ்வரசையும் ஒரே ஒரு யானையையும் அவனது மகனான பகதத்தனுக்கு அளித்துவிட்டு மற்ற யானைகளையும் பெரும் நிதி குவியல்களையும் தீயோனான அவனால் சிறைப்படுத்தப்பட்ட 16,000 பெண்களையும் துவாரகைக்கு அனுப்பி வைத்தார். அப்பெண்கள் அனைவரும் விடுதலை அடைந்தும் பகவானிடமே தாங்கள் தங்களுடைய நகரத்திற்கு செல்ல விருப்பமில்லை என்று கூறிக்கொண்டு பகவானிடமே மனதை பறிகொடுத்து விட்டனராம்.
நரகாசுரனால் கவரப்பட்ட அதிதி தேவியின் 2 குண்டலங்களையும் திருப்பி அவரிடம் அளிப்பதற்காக பகவான் தேவ மாதர்களும் கண்டு வெகுழும்படியான அழகு படைத்த சத்யபாமையோடு தேவருலகம் சென்றாராம். தங்கள் இருவரையும் கண்ட இந்திரன் முதலிய தேவர்கள் பலவிதமான பூசனை புரிந்தார்கள். சத்யபாமையை மகிழ்விக்க கருதிய பகவான் கற்பகத் தருவை அங்கிருந்து எடுத்து வருகையில் சினம் கொண்டு பகவானையே எதிர்த்த இந்திரனை வெற்றி கொண்டு துவாரகைக்கு திரும்பினார். இவ்வாறு இந்திரனை வெற்றி கொண்டது ஏனெனில் செல்வச் செருக்கு இவ்வாறான குற்றங்களுக்கெல்லாம் இருப்பிடம் என்பதை உலகினருக்கு எடுத்து காட்டுவதற்காக. அதாவது செல்வச் செருக்கு ஒன்று இருந்தால் போதும், எல்லா குற்றங்களுக்கும் இருப்பிடமாக அதுவே அமைந்துவிடும் என்பதை நாராயண பட்டதிரி தெளிவாக நமக்கு சொல்கிறார். அவ்வாறு கொண்டு வந்த கற்பகத் தருவை சத்யபாமையின் வீட்டுத் தோட்டத்திலே நட்டு வைத்தார். 10,000 பெண்களையும் அத்தனை திருவுருவம் தாங்கி மணந்து கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியே அவர்கள் ஒவ்வொருவது திருமாளிகையிலும் பற்பல விதமான திருவிளையாடல்கள் புரிந்து மகிழ்ச்சியுறச் செய்தார். இந்த லீலைகளை ஒவ்வொருவரது வீட்டிலும் கண்ட நாரதர் மிகவும் வியந்து போனார். குருவாயூரப்பா, ஒவ்வொருவரிடமும் பகவான் 10 குழந்தைகளை பெற்றெடுத்தார். அப்படிப்பட்ட பகவானே, தாங்கள் என்னையும் என்னுடைய வாத நோயிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாராயண பட்டதிரி நம்மிடமிருந்து விடை பெறுகிறார். ராதே கிருஷ்ணா.